ஸோ ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சார்மினார் பிரியாணிக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ மணி வந்து 6 ஆகுது. 4:30 மணிக்கு போட்ட பிளானு 6:30 மணிக்கு வந்திருக்கோம். அப்படியே சென்னையெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோன்ற மாதிரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எப்படி ஃபுல்லாக சுற்ற முடியுமோ கடைக்கு வந்துட்டோம். இப்போ ஸோ இப்போ வந்து மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் வந்து கூட்டமாக இருக்க கடைக்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பார்சல் வாங்கிட்டு போயிடுங்க, இந்த கொரோனா டைம்ன்றதுனால. இப்போ வந்து நம்ம திருவான்மியூர் பீச்சுக்கு வந்திருக்கோம். எங்க இருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் நம்ம பிரியாணியா? எந்த ஏரியா அது? புளியந்தோப்புல இருந்து இப்போ சான் பிரான்சிஸ்கோ பக்கத்துலயும் புளியந்தோப்புல வந்து சார்மினார்னு சொல்லி ஒரு கடையில வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து திருவான்மியூர் பீச்சுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த வியூ பாருங்க. இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். எல்லாரும் செம்ம பசியில இருக்காங்க. எப்போ முடிப்பேன் எப்போ சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு வெளியில இருக்கு. சாப்பிடுவோமா? ஸோ நாங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆரம்பிக்கலாமா? ஏதோ ஒன்று பிரிங்க எடுத்துடுறோம். அதுதான் இது என்ன பிரியாணி இருக்கு? இதுல சிக்கன் பிரியாணி. காலையில 7 மணிக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற ஆள். பிரியாணி எப்படி இருக்கு ப்ரோ? அவ்வளோ இருக்குதா உள்ள பிரியாணி? எவ்வளோண்ணா ஆச்சு மொத்தமா பிரியாணிக்கு? அந்த டாக்ஸ் எவ்வளோ? த்ரெட்டுக்கு டாக்ஸ். 5 ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸ்லாம் போடுவாங்க. நம்ம போன கடையில் ஜிஜிஎஸ்டி. ஸோ மொத்தமாக வந்து 700 ஆயிருக்கு. சிக்கன் பிரியாணியும் பீஃப் பிரியாணியும் வந்து 100 rupees. அப்புறம் மட்டன் பிரியாணி வந்து 150. மட்டன் பிரியாணிக்கு வந்து எக் கொடுப்பாங்க. வாட்டர் பாட்டில் வந்து 30 rupees. இது இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் திருவான்மியூர் வந்து உட்காந்து இந்த பீச்சை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டு போயிடும். பெட்ரோல் அலவன்ஸ் வந்து 350 ஆகும்.